உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் என்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நிரம்பி வழிறாங்க. இந்த மனிதர்களை நான் மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மனித சமுதாயத்தையே மரண பயத்துல நான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கேன். பலவீனமான மனுஷங்க அத்தனை பேரையும் நீ வசப்படுத்தி வச்சிருக்க. இந்த கொடூரமான குணம் எதுக்கு உனக்கு? இப்போ உன்னோட கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. நீ செய்கிற பாவங்கள் எல்லாம் இதோட முடிய போகுது. ஏன் அவளை பெண்ணே, உனக்கு என்ன தெரியும்? இந்த மனிதர்கள் அவங்க உயிரை விட என்ன அதிகமா நேசிக்கிறாங்க. நான் இல்லைன்னா அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. பான்பரா, பீடி, சிகரெட், கஞ்சா, மது, போதை மருந்து, இவங்க எல்லாருமே என்னோட கூட்டாளிகளே. நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புரிய வையுங்கள். நம்ம ராஜ்யம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு காமிங்க. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுங்கடி, சக்தி கொஞ்சம் இல்ல புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுங்கடி, சக்தி கொஞ்சம் இல்ல புத்தி கொஞ்சம் மாறுதடி. நான் தான் புகையில, பல பேரு என் வலையில. நான் தான் விதியை எழுதுற, கடைசியில அவங்க தலையில. கேன்சர் வரும் கன்னத்தோட சதையில. எல்லாரோட மனசையும் நான் கட்டுப்பாடு இல்லாம பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? நான் மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயும் ரொம்ப சுலபமா கிடைப்பேன். யாரு வேணும்னாலும் என்ன அடையலாம். சின்ன பசங்க கூட என்னோட வலையில சிக்கிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கேளுங்க. கன்னத்து சதையெல்லாம் அரிச்சு ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன். பல்லீரலை கிழிச்சு நாசப்படுத்திடுவேன். ஒரு சோத்து பருக்கைய கூட வாயில போட விடாம பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? என்னால இறந்து போறவங்க எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த விஷயத்துல உலகத்திலேயே இந்தியா 3வது இடத்துல இருக்கு, தெரியுமா? இளைஞர்களோட முக தோற்றத்தை சீக்கிரமாவே வயசான கிழவ மாதிரி மாத்திருவேன். தொட்டி தேடி